ஜவஹர்லால் நேருவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் சாகித்ய அகாடமியுடைய தலைவராகவும் இருக்கிறீர்கள், இந்த இரண்டு பணிகளும் ஒன்றுக்கொன்று முரணாகாதா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், தலைவராக இருப்பவரும் பிரதமராக இருப்பவரும் ஒருவரே என்கிற சூழ்நிலையிலும் கூட என்னுடைய பணியில் பிரதமர் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற சொன்ன ஒரு பிரதமர் இப்பயும் ஒன்று இருக்கு. ஒரு பிரதமராக இருப்பதற்கு தன்னுடைய பிறந்த நாளே என்று தெரியாமல், தான் படித்த படிப்பு என்னைக்கு எது படிச்சது தெரியாம திரிகிற ஒரு காலத்துல தாகூருடைய பிறந்த ஆண்டு எது என்று அப்படி ஒரு ஆன் த ஸ்பாட்ல பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கிறது. அவர் உடனே திருத்துறாரு. அதாவது சாகித்ய அகாடமி அறிவித்த போது சாகித்ய அகாடமி உருவாக்கி ஒரு உருது கவிஞருக்கு விருது கொடுக்கிறார்கள். அப்படி உருது கவிஞருக்கு விருது கொடுத்தப்ப பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒரு சிறந்த எழுத்தாளர், அவர் அங்க இருக்கிற பத்திரிகையில எழுதுறாரு, இந்தியாவில் நாட்டின் பிரிவினைக்கு பிறகு ஒரு உருது எழுத்தாளருக்கு அங்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசு இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இங்கும் அப்படி ஒரு விருதை உருவாக்க வேண்டும், எல்லா மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளையும் விருதுக்குரியவர்களாக தெரிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த சாகித்ய அகாடமியில் நடக்கிற போல கவிதா சந்தி, கதா சந்தி, இதெல்லாம் எங்க அதுக்கெல்லாம் ஆளுங்களை தேர்வு பண்றாங்கன்றது அது ஒரு தனி ஏரியா. அது இன்னுமே ரகசியமா தான் இருக்குது. அதுக்கெல்லாம் தனியா பாஸ்போர்ட் விசாலாம் இருக்கான்னு நமக்கு இன்னும் தெரியல. இந்த நாட்டின் எழுத்து இலக்கியம் கலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்த 4 அமைப்புகள் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய தன்னாட்சி உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் சாகித்ய அகாடமி என்பது செயல்பாட்டுக்கு வருமா என்பதே இன்றைக்கு சந்தேகத்திற்குள்ளாயிருக்கிறது. தமிழ்நாடு அரசு நினைத்தால் இந்த சாகித்ய அகாடமி எல்லாம் தூரம் தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புக்கர் பரிசை போல அல்லது ஒரு நோபல் பரிசை போல சர்வதேச அளவில் மதிக்கத்தக்க ஒரு விருதினை தமிழ்நாடு அரசு உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய அமைப்பு தான் முதலில் கோரியது. தமிழ்நாடு அரசு இப்போது செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு இதை நாம் நம்முடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய பாராட்டுதல்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய அரசு ஒரு தன்னாட்சி அமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சாகித்ய அகாடமி, லலித் கலா அகாடமி, சங்கீத் நாடக அகாடமி, தேசிய நாடகப்பள்ளி ஆகிய அமைப்புகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், அதை மீறி இந்த ஆண்டுக்கான விருதாளர்கள் பட்டியலை நீங்கள் தன்னிச்சையாக சுதந்திரமாக அறிவிப்பது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு விரோதமானது என்று கடைசி நேரத்திலே தலையிட்டு அந்த அறிவிப்பு வெளியாவதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் நிறுத்தப்பட்ட அந்த அறிவிப்பு அதற்கு பிறகு ஓரிரு நாட்களில் மீண்டும் அறிவிக்கப்படும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒரு செங்கலை வைத்துவிட்டு மறு செங்கலுக்கு 8 வருடமாக எய்ம்ஸுக்கு இழுத்து கொண்டிருக்கிற ஒரு அரசு ஒத்திவைத்த ஒரு கூட்டத்தை அடுத்த நாளே நடத்திவிடும் அல்லது அடுத்த வாரமே நடத்திவிடும் எல்லாம் நாம் எதிர்பார்ப்பது தேவையற்றது. இன்று வரை அந்த கூட்டத்தை அவர்கள் நடத்தவில்லை என்பது மட்டுமல்ல, எப்போது நடத்துவோம் என்பதை கூட இதுவரை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 24 மொழிகளிலும் தேர்வு பெற்று ஆனால் அறிவிக்காமல் இருப்பதன் காரணமாக தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்த இலக்கியத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமதிப்பை முதலில் இந்த அவை கண்டிக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தேர்வு செய்தவர்கள் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்தந்த மொழியினுடைய தேர்வாளர்கள் குழுவிலிருந்து ஏதோ ஒரு வகையில் கசிந்து வெளியே வந்துவிட்டது. அந்த வகையில் நீங்கள் மலையாளத்தில் பார்த்தால் மலையாள தேர்வு குழுவிலிருந்து யாரால் அங்கே அந்த குழுவிலே பங்கெடுத்தார்களோ அவர்களிலிருந்து யாரோ ஒருவர் மூலமாக மலையாளத்தில் யார் தேர்வு செய்யப்பட்டார் என்பது வெளியே வந்துவிட்டது. அதை போலவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதனுடைய நடுவர் குழு ஒருமனதாக தோழர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களை அவருடைய தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை முடிவு செய்து அந்த அவர்கள் கடைசியாக கையொப்பமிட்ட அந்த விஷயம் வரைக்கும் வெளியில் வந்துருச்சு. ஆக சாகித்ய அகாடமியினுடைய கடைசி கூட்டம் என்ன முடிவு செய்தது என்பது இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரகசியமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஒன்றிய அரசு என்று பகிரங்கமாகவே வெளிப்பட்டிருக்கிறது.
நண்பர்களே, இப்படி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சுதந்திரத்துக்கு முன்பாகவே பிரிட்டிஷ் அரசே 1944ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய இலக்கியத்திற்காக, குறிப்பாக எழுத்திலக்கியத்திற்காக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம், அதற்கான சில முயற்சிகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே தொடங்கி இருந்திருக்கிறது. அவங்க கொடுத்தான்னா கொடுக்கலாம். நம்முடைய விருதாளர் தமிழ்ச்செல்வன் இங்கே வந்திருக்கிறார். இப்போ பிரிட்டிஷ் அரசு 1947-44 எடுத்த ஒரு முயற்சி, அடுத்த 10 ஆண்டுகளில் சுதந்திரம் அடைந்த பிறகு 1954 அது நடைமுறைக்கு வருகிறது. அப்படி நடைமுறைக்கு வரும்போது சாகித்ய அகாடமியினுடைய முதல் தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஜவஹர்லால் நேருவிடம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் சாகித்ய அகாடமியுடைய தலைவராகவும் இருக்கிறீர்கள், இந்த 2 பணிகளும் ஒன்றுக்கொன்று முரணாகாதா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், சாகித்ய அகாடமியினுடைய தலைவர் என்கிற என்னுடைய பணியை நிறைவேற்றுவதில் பிரதமர் குறுக்கிடுவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேரு சொல்லுகிறார். 6 decades ஆஃப் சாகித்ய அகாடமி என்று சாகித்ய அகாடமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மலரில் இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் தலைவராக இருப்பவரும் பிரதமராக இருப்பவரும் ஒருவரே என்கிற சூழ்நிலையிலும் கூட என்னுடைய பணியில் பிரதமர் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற சொன்ன ஒரு பிரதமர் இப்பயும் ஒன்று இருக்கு. அவர் எந்த அளவுக்கு நுட்பமாக விஷயங்களை பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அந்த மலரில் எழுதினவர் ஒரு முறை அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அப்போது இருந்த செயலாளர் அதை பதிவு செய்திருக்கிறார். எஸ் ராதாகிருஷ்ணன் தாகூருடைய விழா ஒன்றை எடுக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பினை நேருக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது தாகூரினுடைய பிறந்தநாள் 1860 என்று பிறந்த ஆண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேரு அதை பார்த்த உடனேயே, இல்லையே தாகூர் பிறந்த ஆண்டு 1861 ஆச்சு என்று உடனடியாக அங்கே திருத்தம் சொல்லுகிறார். ஒரு பிரதமராக இருப்பதற்கு தன்னுடைய பிறந்தநாளே என்று தெரியாமல், தான் படித்த படிப்பு என்னைக்கு எது படித்தது தெரியாமல் திரிகிற ஒரு காலத்தில் தாகூருடைய பிறந்த ஆண்டு எது என்று அப்படி ஒரு ஆன் த ஸ்பாட்டில் பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கிறது. அவர் உடனே திருத்துறாரு. சாகித்ய அகாடமியினுடைய அலுவல்கள் சார்ந்து அந்த தலைவர் என்கிற முறையில் அவர் எவ்வளவு துரிதமாக செயல்படுவார் என்பதை பற்றி குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. சாகித்ய அகாடமி அலுவலகத்திலிருந்து நேருவினுடைய அலுவலகத்திற்கு ஏதேனும் முன்மொழிவுகள் கடிதம் வாயிலாக கொடுத்தனுப்பப்பட்டால் அந்த கடிதத்தை கொண்டு வந்தவர் நேருவின் அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு சாகித்ய அகாடமி அலுவலகத்தில் திரும்புவதற்கு முன்பாக நேரு தன்னுடைய ஒப்புதலை வழங்கி மோட்டார் சைக்கிளில் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புவார். அவ்வளவு துரிதமாக சாகித்ய அகாடமியினுடைய பணிகளில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் என்று அந்த மலரிலே பதிவு செய்திருக்கிறார். அன்றைக்கு அது தொடங்கப்பட்ட போது சாகித்ய என்றால் அது சமஸ்கிருத சொல், அகாடமி என்று சொன்னால் அது கிரேக்க சொல். இந்திய மொழியும் கிரேக்க மொழியும் சேர்ந்து, அது ராதாகிருஷ்ணன் தப்பாக சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, யாரும் அதை சாகித்ய சமஸ்கிருதம் இந்திய மொழியா அப்படின்னு அவர் சொன்னதை ஆமாஞ்சாமி பெரியவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்க. நாம் இன்றைக்கி அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சமஸ்கிருதம் இந்திய மக்களினுடைய மொழி அல்ல என்பதில் நமக்கு தெளிவாக இருக்கணும். அது இந்திய கடவுள்களின் மொழி கூட கிடையாது. அது வேதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களின் மொழி. வேதத்தை படிக்கக்கூடிய, வேதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு புரோகிதம் செய்யக்கூடிய புரோகிதர்களுக்கும் வேத கடவுளுக்கும் இடையிலான மொழியை ஒழிய அது இந்திய மண்ணுக்கோ மக்களுக்கோ கடவுள்களுக்கோ தெய்வங்களுக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு மொழி கிடையாது. ஆனாலும் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், சாகித்யம் என்பது சமஸ்கிருத மொழி, அகாடமி என்பது கிரேக்க மொழி, 2 மொழிகளின் கலவை என்பது ஒரு உலகளாவிய பார்வை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது என்று சாகித்ய அகாடமிக்கு என்னென்ன பெயர் வைக்கலாம் என்று வந்த பல்வேறு பெயர்களையும் பரிசீலித்துவிட்டு கடைசியாக சாகித்ய அகாடமி என்று அவர்கள் முடிவு செய்த போது அந்த முடிவை அவர் வலியுறுத்தி இவ்வாறு சொல்லியிருக்கிறார். சாகித்ய அகாடமியுடைய கட்டடத்தை ஒரு இஸ்லாமியர் வடிவமைத்து கட்டியிருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாமியர் அவருக்கு சொந்தத்தை கட்டினாவே இடிக்கிறான் புல்டோசரை வச்சு. இஸ்லாமியர் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பகுதியில் பள்ளிக்கூடம் இல்லைன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்கிறாரு.
எப்படி இஸ்லாமியர் எப்படி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து எங்கள் பிள்ளைகளை படிக்கவா, இப்படியாவது எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சின்னா விடவே மாட்டோன்னு சொல்லி அதை புல்டோசர் வச்சு இடிச்சிருக்கான் 10 நாளைக்கு முன்னாடி. ஆனால் சாகித்ய அகாடமியுடைய கட்டடத்தை ஒரு இஸ்லாமியர் வடிவமைத்து கட்டியிருக்கிறார். சாகித்ய அகாடமியுடைய அந்த ரச்சனையை சத்யஜித் ரே வடிவமைத்திருக்கிறார். அன்றைய தேதியில் இந்த நாட்டினுடைய கலை இலக்கியம் நுண்கலைகள் சார்ந்து யாரெல்லாம் தலை சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த சாகித்ய அகாடமியை உருவாக்குவதிலே பங்கு வகித்திருக்கிறார்கள். அதை பெருமையோடு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இதிலே கவனப்படுத்த வேண்டிய விஷயம். சத்யஜித் ரே ஒரு முறை சாகித்ய அகாடமி பற்றி படம் எடுக்க வேண்டும், ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்த போது அங்கே இருந்த இந்த சாகித்ய அகாடமியுடைய குழுவிலே இருந்த பலரும் ஏராளமான வரலாறையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வரலாறெல்லாம் நமக்குத்தான் தெரியும், ஆகவே நம்மில் ஒருவர் தான் இந்த படத்தை எடுக்க வேண்டும், இயக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அப்போது நேரு இதையெல்லாம் கேட்டுவிட்டு, இல்லை, இந்த ஆவணப்படத்தை எடுப்பதற்கு பொருத்தமான நபர் சத்யஜித் ரே என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ சத்யஜித் ரேவுக்கு இந்த வரலாறெல்லாம் தெரியாது, நாம் சொன்ன இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுன்னு, அதனால தான் நான் அவரை படம் எடுக்க சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும், சினிமா தெரியாது, அவருக்கு சினிமா தெரியும், எதை எடுக்கணும்னு அவர் சரியாக தெரியும் என்று நேரு சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள். இப்போ அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாட்டினுடைய தலை சிறந்த ஆளுமைகள் அனைவரும் சேர்ந்து ஒரு படைப்பிலக்கியத்தை இந்த நாட்டிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற மாபெரும் கனவோடு உருவாக்கிய அந்த சாகித்ய அகாடமி இந்த நாட்டினுடைய பல்வேறு நிறுவனங்கள் தன்னுடைய மாண்புகளை இழந்திருக்கிற காலத்தில் சாகித்ய அகாடமியும் தப்பவில்லை, அதுவும் இன்றைக்கு வரிகொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த சூழல். இந்த சூழ்நிலையில் சாகித்ய அகாடமி கடந்து வந்த இந்த பாதையில் வெறும் 5000 தொகை என்கிற பரிசு தொகையோடு, இன்னைக்கு வெறும் 5000, ஆனால் அன்றைக்கு அது பெரிய தொகை, 5000தோடு ஆரம்பித்த அந்த தொகை படிப்படியாக 10,000, 20,000, 40,000 என்று வந்து கடைசியில் 1,00,000க்கு வந்து நின்றிருக்கிறது. 14 மொழிகளில் ஆரம்பிக்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதுகள் இன்றைக்கு 24 மொழிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் வருடம் முழுக்க பல்வேறு கருத்தரங்குகள், கவிதை நிகழ்வுகள், சிறுகதை வாசிப்பு, பயிற்சி பட்டறைகள் என்று நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருந்த அதனுடைய அந்த தன்னாட்சி அதிகாரத்தில் இருந்து இவ்வளவு சுதந்திரமாக அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருந்த வேலையெல்லாம் இனி தொடருமா என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த சாகித்ய அகாடமியில் நடக்கிற போல அந்த என்னது கவிதா சந்தி, கதா சந்தி, இதெல்லாம் எங்கே அதுக்கெல்லாம் ஆளுங்களை தேர்வு பண்ணுறாங்கன்றது அது ஒரு தனி ஏரியா. அது இன்னுமே ரகசியமாக தான் இருக்குது. அதுக்கெல்லாம் தனியாக பாஸ்போர்ட் விசாலாம் இருக்கான்னு நமக்கு இன்னும் தெரியல. அது ஒரு வகையான விமர்சனம். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி மீது அந்த விமர்சனம் தனியாக இருக்கிறது. அது போக அது இதெல்லாம் கூட அது தன்னுடைய சொந்த அதிகாரத்தில் செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அதிலே தலையிட்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது. ஆகவே இந்த கண்டனத்தை நாம் தெரிவிப்பது என்பது நம்முடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு விருது அறிவிக்கப்படாமல் நிறுத்தப்பட்டு விட்டது என்கிற தன்னல பார்வையிலிருந்து நாம் இதை செய்யவில்லை. இது இந்த நாட்டின் எழுத்திலக்கியம் கலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்த 4 அமைப்புகள் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினுடைய தன்னாட்சி உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் சாகித்ய அகாடமி என்பது செயல்பாட்டுக்கு வருமா என்பதே இன்றைக்கு சந்தேகத்திற்குள்ளாகியிருக்கிறது. இதைத்தான் நாம் இன்றைக்கு கவனப்படுத்த வேண்டியிருக்கிறது, நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. சாகித்ய அகாடமி, லலித்கலா அகாடமி, NSC உள்ளிட்ட அமைப்புகளை மீண்டும் சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஒன்றிய அரசு விலகி நிற்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ் மண்ணிலிருந்து நாம் நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருந்தாலும் தமிழ் மண் தான் எப்போதும் முதலில் குரல் கொடுக்கும். இது போன்ற விஷயங்களில் நாம் இப்போது இந்த குரலை தமிழ்நாட்டிலிருந்து எழுப்புகிறோம். மற்ற மொழிகளிலும் இந்த கண்டனம் தொடரும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக அவ்வாறு நடக்கும். இது அகில இந்திய அளவில் இதற்கான ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குவது என்பதும் கூட்டாக ஒரு கண்டனத்தை தெரிவிப்பது என்பதும் சுதந்திரமாக மீண்டும் அந்த அமைப்புகளை செயல்படுத்துவது என்பதும் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த சாகித்ய அகாடமி மறுக்கப்பட்ட சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரவேற்கத்தக்க அம்சம் என்னவென்றால், இப்படி ஒன்று நிறுத்தப்பட்ட உடனேயே நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு திருச்சியில் நடைபெற்றது கடந்த 4ஆம் தேதி அன்றைக்கு. அந்த செயற்குழுவில் நாம் விவாதித்த போது கேரளாவைப் போல அல்லது வேறு சில மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிற்கென்று தனியாக ஒரு அகாடமி உருவாக்குவது அவசியம் என்று
நம்முடைய மாநில செயற்குழு கருதியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசை மாநில அளவில் மாநில அரசினுடைய நிதி பங்களிப்போடு ஒரு சர்வதேச விருதை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம். அது தமிழ்நாடு அரசுக்கும் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. பொற்கிளி விருது பெற்றுக்கொண்ட பிறகு ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கண்டபோது நான் என்னுடைய நேர்காணலில் தமிழ்நாடு அரசு நினைத்தால் இந்த சாகித்ய அகாடமி எல்லாம் தூரம் தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புக்கர் பரிசை போல அல்லது ஒரு நோபல் பரிசை போல சர்வதேச அளவில் மதிக்கத்தக்க ஒரு விருதினை தமிழ்நாடு அரசு உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய அமைப்பு தான் முதலில் கோரியது. இதை உரிமை கோருவதில் நமக்கு எந்த சங்கடமோ அல்லது அகங்காரமோ இல்லை. இயல்பாக நமக்கு இருக்க வேண்டிய பெருமிதத்தோடு சொல்கிறேன், தாமுயகாசா இதை கோரியது, தமிழ்நாடு அரசு இப்போது செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு இதை நாம் நம்முடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய பாராட்டுதல்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் உண்மையில் நாம் எதிர்பார்த்ததை விடவும் நாம் கற்பனை செய்த விடவும், ஏன்னா நமக்கு அவ்வளோதான் தெரியும். நம்ம அதிகபட்சமாக சாகித்ய அகாடமி அப்படின்னா நாம் என்ன நினைச்சோம்னா தமிழ் மொழிக்கு ஒரு விருது, மாநிலத்தினுடைய நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அயலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விருது, தமிழ் மொழியிலிருந்து பிறமொழிக்கும் பிறமொழியிலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்க்கக்கூடியவர்களுக்கான ஒரு விருது என்று யோசித்தோம். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்கு மட்டுமல்ல 7 மொழிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் செம்மொழி இலக்கிய விருது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது என்பது நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல, விருது தொகை அறிவிக்கும் போது 10 இல்லை, நான் தான் கொஞ்சம் கூட சேர்த்து அதாவது சாகித்ய அகாடமி அறிவித்த போது சாகித்ய அகாடமி உருவாக்கி ஒரு உருது கவிஞருக்கு விருது கொடுக்கிறார்கள். அப்படி உருது கவிஞருக்கு விருது கொடுத்தப்ப பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஒரு சிறந்த எழுத்தாளர், அவர் அங்க இருக்கிற பத்திரிகையில எழுதுறாரு, இந்தியாவில் நாட்டின் பிரிவினைக்கு பிறகு ஒரு உருது எழுத்தாளருக்கு அங்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசு இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இங்கும் அப்படி ஒரு விருதை உருவாக்க வேண்டும், எல்லா மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளையும் விருதுக்குரியவர்களாக தெரிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அது 54க்கு பிறகு 2026 நிறைவேறியிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது விருது தொகை இப்போ 5 10 கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக ஒரு மாற்றினை உருவாக்கி இருக்கிறது. இது தேசிய அளவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இது தாமுயகாசா எழுப்பிய ஒரு கேள்வி, அந்த கேள்வி இதுக்கான ஒரு விடையை கொடுத்திருக்கிறது. இதுவும் இந்த சாகித்ய அகாடமி மறுப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துணை விளைவு. ஆனால் இது இன்றைக்கு தலைப்பாக மாறியிருக்கிறது. இதை நாம் வரவேற்கிறோம். இது கிடைத்துவிட்டது என்பதற்காக நாம் நம்முடைய கோரிக்கை பின்வாங்க செய்ய முடியாது. சாகித்ய அகாடமியை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒற்றை குரலை முன்வைத்து அகில இந்திய அளவில் ஒரு கூட்டு இயக்கத்தை, ஒரு கண்டன இயக்கத்தை நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நாம் ஏற்கனவே அந்த விருது சம்பந்தமான தீர்மானத்தை நிறைவேற்றுகிற போது ஒரு தன்னாட்சி அதிகாரம் உள்ள அரசின் தலையீடுகளோ அரசியல் தலையீடுகளோ அல்லாத ஒரு சுதந்திரமான அமைப்பு தான் விருது குழுவாக இருந்து விருதுக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அப்படி ஒருவேளை எந்த குழு அமைத்தாலும் யார் குழுவில் இருந்தாலும் அநேகமாக முதல் விருது தமிழ்ச்செல்வனுக்காக இருக்க வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். இந்த கண்டன இயக்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்கள்.